அதாவது பாதுகாப்பு ஏற்பாடுன்ற பேரில் வந்து ஃபுல்லாக அந்த காலேஜோட காம்பவுண்டுக்கு செவரு ஃபுல்லாகவே வந்து தகர போட்டு அதை உள்ளே யாரும் அத்துமீறி போயிடக்கூடாது அப்படின்னாங்க. அதே போல் வந்து அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அப்புறம் அந்த கட்சியோட அந்த காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தென்னரசு, இன்னும் அந்த நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அந்த சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கிற அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களை வர வச்சு எல்லாருக்கும் அந்த கியூஆர் கார்டு உள்ள பாஸு கொடுத்தாங்க. ஆனால் அப்போ அவங்க கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாங்க, குழந்தைங்களும் வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள், ரொம்ப வயசானவங்க அவங்களாம் வரக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடோடு தான் அந்த பாஸை கொடுக்குறாங்க. பாஸ் இருந்தால் மட்டும் உள்ள அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு வந்துடுறாங்க. கரூர் சம்பவத்தோட எதிரொலியாக அது ஆமாம், அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேருக்கு மட்டும்தான் அந்த பாஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே கிடையாதுன்றாங்க. அன்றைய தினமே வந்து இந்த பாஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற வல்லக்கோட்டை முருகன் கோயில் போயிட்டு விஜய் பேரில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பாஸ்லாம் கொடுத்து முடித்து அது பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட், அதாவது இந்த சம்பவம் 22ஆம் தேதி நவம்பர் 22 நடக்குது. அது முடிச்சு அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு படப்பிடிப்பு குழு மாதிரி வந்து எல்லாம் நிறைய இது ஷூட் பண்ணுறாங்க, போகிறாங்க. அதாவது இது ஒரு மக்கள் சந்திப்பாக இல்லை ஒரு எதற்காக படப்பிடிப்புக்காக நடத்துனாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா அந்த எந்த மீடியாவும் சேர்ந்தவங்க கிடையாது. அது அந்த கட்சியோட இதுவா இல்லை வேறு ஜனநாயக படப்பிடிப்பா அப்படின்றதும் ஒரு கேள்வி எழுந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து காலையில் இருந்து எல்லா கட்சி நிர்வாகிகள் அங்கே குவிஞ்சிருந்தாங்க. பவுன்சர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு 8 மணிலேருந்து உள்ளே வந்து அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே உள்ளே போயிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைமாக அந்த தொண்டர் படையை சேர்ந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பு, அதை வாலண்டியர்ஸ் வந்து அது ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அளவு அனுபவங்கள் இல்லைன்றனால பவுன்சர்ஸ் வச்சு தான் உள்ளே வந்து இது பண்ணி செக் பண்ணி உள்ளே அனுப்பிச்சாங்க. அப்படி அனுப்புறப்போ இந்த குழந்தைங்களை நிறைய பேர் அவ்வளோ சொல்லியும் வந்து அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அது வந்து 100% அது தடுத்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அது மேற்பார்வையாக அதுக்கு நின்று பார்த்தார்.